தனுர் ராசிக்கு 2025 பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் தனுர் ராசியில ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் ஆட்சி பெறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா நியாயமா இருக்கக்கூடிய தனுசு ராசி. இந்த 2025 தொழில நிறைய லாபம் வரும், வாய்ப்புகள் வரும். முக்கியமா தனுசு ராசியில இருக்கும் நிறைய பேர் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில நிறைய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிரான்சாக்ஷன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்கான சூழ்நிலை வரும். ஒரு தெளிவான சிந்தனை, நம்ம இந்த மாதிரிதான் இருக்கணும், நம்ம இதுக்கு மேல செய்யக்கூடாது, இந்த மாதிரி கம்பெனில பிரச்சனை தான் நம்ம விளைவிக்கணும், கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இல்ல அதை சார்ட் அவுட் ஆகல அப்படின்னு வேற வேலைக்கு இவங்கள தேட ஆரம்பிப்பாங்க. குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீண்ட நாளா இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க சார், நான் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டேன் சார், ஒன்றும் நடக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். வீனஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரவிந்த் சாமிநாதன், ஜோதிடர். இன்று என்னுடைய குருஜி திரு வீனஸ் பாலாஜி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ அடுத்ததாக தனுர் ராசி நேயர்கள் ரொம்ப ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்போ நீங்க சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தனுர் ராசிக்கு 2025 பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவதாக தனுர் ராசிக்கு அவங்க ஜென்ரல் கேரக்டர் எப்படி சார் தனுர் ராசி? அதான் தனுர் ராசியில ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் ஆட்சி பெறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா நியாயமா இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி. அதே மாதிரி போராடி வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியவர் தனுசு ராசி என்பவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை அவங்க 7 சனி காலகட்டத்துல அனுபவிச்சிட்டாங்க. இயற்கையாவே பாத்தீங்கன்னா நேர்மையா வாழக்கூடியவர்களுக்கு எப்பவுமே போராட்டம் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி போராடி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவர்கள், போராடுறது எல்லாருமே போராடுறாங்க, ஆனா அந்த போராட்டம் பண்ணி அதுல ஜெயிக்கக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களா இருக்காங்க முக்கியமா. சோ அடுத்ததாக தனுர் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? தனுசு ராசி என்பதற்கு இந்த 2025 3 பயிற்சிகள் இருக்கு. அதுல முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பயிற்சி. முதல்ல 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 3ஆம் இடத்துலையும், 10ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் 9ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆகுது. முக்கியமான மிக மிக முக்கியமான பயிற்சி ராசியாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் மே மாசத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியா அந்த தனுசு ராசி என்பது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ராசியாதிபதியே அவர் ராசியை பார்ப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த அமைப்பு தனுர் ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆமா, கண்டிப்பா தனுசு ராசிக்கு ராசியாதிபதியே 7ஆம் பார்வையா ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும். முதலாவதாக தொழில்துறையினர், தனுர் ராசிக்கு தொழில்துறையினருக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? தனுசு ராசியில கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க இப்பதான் பாத்தீங்கன்னா லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வராங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள், நிறைய கடன் தொந்தரவுகள்லாம் சந்திச்சிருப்பாங்க கடந்த காலகட்டத்துல. அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகிட்டு வராங்க. இன்னும் அதுல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த குருவுடைய பயிற்சி மே இருக்க போகுது. காரணம் ராசியாதிபதி குரு பகவான், அவர் ராசியை பார்க்க ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வைகள், குரு பகவானுடைய பார்வைகள் முக்கியம். அந்த பார்வைகள் சொல்லும்போது குரு 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபம். பிசினஸ் பண்ணோம் ஆனா பெரிய ப்ராஃபிட் இல்லை, கடன் தான் இருந்துட்டு இருக்கு, கடன் பிரச்சனை தான் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025 தொழில நிறைய லாபம் வரும், வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான 2025 கண்டிப்பா இருக்க போகுது. ஸோ மெயினா ஒரு விஷயம் தொழில்துறையில புது தொழில் ஆரம்பங்கள் எப்படி சொல்றாங்க? புதுசா தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய வரும். பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க கூட பிசினஸ் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே போல தொழிலேயே நிறைய முன்னேற்றங்கள், புதுசா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கு, புதிய தொழில் துவங்குவதற்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு ஆபீஸ் வெளியூர்ல போறதுக்கு, வெளிநாட்டுல போறதுக்கு நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பெருசா பண்ணா என்ன அப்படின்ற யோசனைகள் கண்டிப்பா வரும். அது வெற்றியும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2025 இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற தொழில்துறை பிசினஸ் நடக்குது. எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்லாவே இருக்கு. 9ஆம் இடத்தில் கேது பகவான், 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான். அந்த 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வர்த்தகத்துக்கு நிறைய லாபங்கள் கொடுக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு இருக்கு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திக்கு வரும். இந்த வருஷம் நிறைய வெளிநாடுல இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வரும். அதே மாதிரி இம்போர்ட் பண்றவங்க மெயினா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பா இருக்கும். முக்கியமா தனுசு ராசியில இருக்கும் நிறைய பேர் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில நிறைய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிரான்சாக்ஷன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்கான சூழ்நிலை வரும். அதன் மூலமா லாஜிஸ்டிக் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமா 2025ஆம் ஆண்டு இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து வேலையாட்கள் தனுராசிரியர்கள் வேலையாட்களுக்கு எப்படி சொல்றோம்? வேலை ஆட்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். ஏன்னா ஏழரை சனியில வேலை போய் ஏழரை சனியில நிறைய பாதிப்புகள் உள்ளாகி இப்போ ஒரு வருஷமா ஒரு பரவாயில்ல ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனாலும் பழைய மாதிரி நான் எனக்கு சம்பளம் இல்லை, கம்மியான சம்பளத்தை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப இது 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் கரெக்டா இருக்கீங்க, நீங்க உங்களாலதான் இந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம், அதனால ஒரு பதவி, அதனால ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்கு. ஸோ வேலையாட்கள்னு சொல்லும்போது இந்த அப்ராட் ஜாப் ட்ரை பண்றவங்களும் எப்படி சார்? ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க அப்ராட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லாவே இருக்க போகுது. காரணம் 3ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு போறாங்க. தனுசு ராசி அப்படின்னாவே ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஏதாவது நம்ம ஏதாவது சம்பாதிச்சிடணும், 4 பேர் இன்னும் நம்மளும் தலையிலிருந்து நிக்கணும், அதனால நான் வெளிநாடு போனாதான் நிறைய சம்பாதிக்க முடியும், வெளிநாடு போனாதான் எனக்கு கடன் அடையும் நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சே தீரும். சில பேர் வெளிநாட்டிலே இருக்காங்க, அந்த வெளிநாட்டுல இருக்கவங்களும் நிறைய பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க கடந்த காலகட்டத்துல. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா குருவுடைய பார்வை, ஒரு தெளிவான சிந்தனை, நம்ம இந்த மாதிரிதான் இருக்கணும், நம்ம இதுக்கு மேல செய்யக்கூடாது, இந்த மாதிரி கம்பெனில பிரச்சனை தான் நம்ம விளைவிக்கணும், கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. இல்ல அந்த சார்ட் அவுட் ஆகல அப்படின்னா வேற வேலைக்கு இவங்களே தேட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே வேற ஸ்டேட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. வெளிநாட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீண்ட காலம் ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வருடமா 2025ஆம் ஆண்டு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அடுத்ததாக அரசு துறையில இருக்கிற தனுராசிரியர்களுக்கு எப்படி சார்? அரசு துறையில இருக்கவங்க ஒரு கேர்ஃபுல்லாவா இருக்கணும். அதே நேரத்துல குருவுடைய பார்வை இருக்கு. பட் இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி தன்னுடைய பார்வையை 7ஆம் பார்வையை 10ஆம் இடம் பாக்குறாங்க. அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அதே போல அரசு சார்ந்த வேலை தேடக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணணும். இல்லைன்னா கிடைக்காது. சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு போகும்போதுன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல, அரசு வாய்ப்புகள்ல ஒரு தடைகள், ஒரு தாமதம் இருக்கும். அதை இவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதே அரசாங்க வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி சம்பந்தமான பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இல்லீகலா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அதனால ஒரு டிரான்ஸ்பர் ப்ரொமோஷன் கிடைக்காம டிரான்ஸ்பர் கிடைக்கிறது மட்டும் நேரமா இருக்கு, இல்ல மெமோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. குருவுடைய பார்வை இருக்கு, பட் இருந்தாலும் இந்த தொழில் வேலைன்னு சொல்லும் போது அந்த சனி பகவானை எடுத்துப்போம். அதனால அவருடைய பொசிஷன் வந்து சரியில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது சார். அடுத்ததாக மாணவ மாணவிகள் தனுர் ராசி இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு? மாணவியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சிறப்பா இருக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது. ஏன்னா குருவுடைய பார்வை முதல்ல, அதே மாதிரி 3ஆம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல அது ஒரு சிறப்பு. ஏன்னா நிறைய முயற்சி பண்றோம், சில நேரத்துல கிடைக்கும். ஏன் கிடைக்கலாம்? காம்படிஷன் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது கடைசி மார்க் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்குது, நிறைய காம்படிஷனை அவாய்ட் பண்ணும். இவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு முன்னேறி அவங்க நினைச்ச படிப்பு படிக்கிறதுக்கான சான்சஸ் வரும். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரக்கூடிய வருஷமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை மாணவர்கள் கண்டிப்பா செய்யலாம். அது எப்ப செய்யலாம் சார்? குரு பயிற்சிக்கு மேல செய்யலாம். அது எல்லாமே வந்து ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிக்கு அப்புறம் செஞ்சா நல்லது. சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்ததாக திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் தனுராசிக்காரர்களுக்கு எப்படி சார்? திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான வருஷம். ஏன்னா ராசியாதிபதியே 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கறாரு. அதனால திருமண யோகம், என்ன தோஷமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமணமே ஆகாதான் கூட இந்த வருஷம் சில பரிகாரங்கள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். என்னன்னா தனுசு ராசிக்கு என்ன, நம்மள மாதிரியே நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வரன் வேணும் எதிர்பார்ப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு லேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம நேர்மையா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனாலும் உங்களை மாதிரியே ஒரு ஆள் கிடைக்குன்னா வாய்ப்பு கம்மி. அதனால
அதனால நீங்க அதை யோசிக்காம ஒரு வரனுக்கு தேடணும், வரன் லேட் ஆகிருக்கு, அதனால அதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா புதியதா கல்யாணம் ஆகக்கூடியவங்க கல்யாணம் ஆகும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இப்ப இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், திருமணம் ஆனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கருத்து ஒற்றுமை இல்லாம சில பிரச்சனைகள், வீட்டுல நாங்க ஒன்னாதான் இருக்கோம் ஆனா வேற ரூம்ல இருக்கோம், பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் என்ன தப்பா யோசிக்கிறாங்க, என் மனைவி என் கணவர் என்ன வந்து இதுவா யோசிக்கிறாரு, அந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுனால ஒரு நிம்மதியான சூழல் இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு கணவர் புரிஞ்சுப்பாரு, மனைவி புரிஞ்சுப்பாங்க. அதனால உங்களுக்கு குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா 2025ஆம் ஆண்டு இருக்கு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். தனுராசி நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு ஆனந்தமான விஷயமா இருக்கும். அடுத்ததாக குழந்தை பேர், அவங்களுக்காக வெயிட் பண்ற தனுராசி குழந்தை பேர் எப்படி சார் இருக்கும் இந்த வருஷம்? குழந்தை பேரு அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்கு குரு பகவானே குழந்தைக்கான காரகன், புத்திரக்காரகன் சொல்லுவோம். அவரு 7ஆம் இடத்துல வந்து ராசியை பாக்குறாரு, அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த புத்திரக்காரகனே ராசியை பார்க்கறது, ராசியாதிபதியே போய் பார்க்கறதுன்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ஒரு 12 வருஷத்துக்கு உதவதான் இந்த அமைப்பு வரும். அதனால குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீண்ட நாளா இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க சார், நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டேன் சார், ஒன்றும் நடக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். இல்ல சார் நாங்க வந்து முயற்சி பண்ணல அதனாலதான் குழந்தை இல்லை, குழந்தை பெத்துக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த வருஷம் குழந்தை பெத்துக்கலாம். நிறைய தனுசுராசி என்பவர்கள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2ஆம் குழந்தை பெத்துக்கலாம், நம்ம ஏன் வந்து ஒரு குழந்தை நிப்பாட்டிட்டோம், இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம்னு யோசனைகள் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா 2025ஆம் ஆண்டு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அடுத்ததாக வந்து வயதானவர்கள், தனுராசி இருக்கிற வயதானவர்கள் எல்டர்லி பர்சன்ஸ், அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா தனுசு ராசியில கூட வயதானவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு நிறைய கடந்த ஒரு வருஷத்துல, ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் உடல் ரீதியான பாதிப்பு நிறைய செஞ்சிருப்பாங்க. வயதானவர்கள் கிடையாது, சின்ன வயசுல இருக்கவங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவங்களுமே நிறைய பாதிக்கப்பட்டாங்க. சில பேருக்குலாம் புதுசா எனக்கு வந்து 45 வயசுல சுகர் வந்துருச்சு, 40 வயசுல சுகர் வந்துச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் தனுசு ராசியில கடந்த வருஷத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அவங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மருத்துவ செலவுகள் குறைக்கும். சுகர் வந்தவங்க சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி சரி பண்ணிட்டேன், நான் ஃபுட் ஹேபிட் கரெக்டா இருக்கேன், டயட் கரெக்டா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லக்கூடிய வருஷமா இருக்கும்போது அதான் அந்த உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு வருடமா 2025ஆம் ஆண்டு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அடுத்ததாக தனுராசியில வீடு வாங்கணும், நிலம் அவங்கெல்லாம் இப்படி வாங்கலாமா, இந்த வருஷம் எப்ப வாங்கலாம், அப்படி வாங்குறதா எப்ப வாங்கலாம்? ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் எல்லாமே சொல்லலாம். அப்ப அந்த வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னேற்றங்கள் உண்டு. ஆனா அங்க சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க ஒரு வாட்டி வீடு வாங்குறதுக்கு போனீங்கன்னா லோன் டிலே ஆகும், இல்ல வீடு கட்டி முடிக்க முடியாது, இல்ல வீடு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க அந்த பேலன்ஸை மட்டும் கொடுக்க முடியாது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த வருஷம் வீடு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் டிலே ஆகக்கூடிய நேரம். வீடு வண்டி வாங்கலாம், டிலே இருக்கும், அதுல ஒரு கடன் அமைவதற்கான சூழ்நிலை உண்டு. இன்னைக்கு எல்லாருமே வந்து கடன் வாங்கி தான் வாங்குறோம் சார், அதை வாங்கலாமான்னு கேட்கறவங்க தான் இருக்காங்க. கடன் வாங்கி வாங்கலாம், அதிக கடனுக்கு போகாம இருக்கிறது ரொம்ப சேஃப். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் அதிக கடன்களை கொடுப்பாரு. அந்த கடன் என்ன ஆகணும், நீண்ட நாள் கடனா மாறி இவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சப்ப க்ளோஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துரும். அதை மட்டும் தேவைக்கு வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அடுத்ததாக வந்து பூர்வீக சொத்து, அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸ், அது வழக்கு, அதெல்லாம் சீக்கிரம் முடியுமா தனுராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த குரு எப்பெல்லாம் ராசியை பாக்குறாரோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு, எதனால இருக்கும், ஒண்ணு இவங்க தப்பா முடிவு எடுத்திருப்பாங்க, இல்ல இவங்க மேல ஏதோ ஒரு அலிகேஷன் இருக்கும், அதை இவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த குருவுடைய பார்வை இருக்கும்போது ஏன் இந்த கோர்ட்டு கேஸ் வந்துச்சு, நம்ம எங்க தப்பு பண்ணோம், அந்த தப்பை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல ஆப்போசிட் பார்ட்டி தான் தப்பு அப்படின்னா அவங்க கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாம நம்ம ஏன் கோர்ட்டு கேஸ்ல போறோம், நம்ம சமரசமா பேசணும்னு யோசிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும், கண்டிப்பா அதுல வெளில வரலாம். இல்ல சார் அது கோர்ட்டு கேஸ்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அது மே மாசத்துக்கு மேல குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பா தனுசு ராசி என்பதற்கு உண்டு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க தனுராசிக்காரங்க நீங்க சொன்ன அந்த விஷயம். ஸோ இறுதியாக தனுராசி நேயர்களுக்கு பரிகாரம், தெய்வ வழிபாடு இது பண்ணலாம் இந்த வருஷம்?
தெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசியர்கள், முக்கியமா பக்கத்துல இருக்கக்கூடிய ராகு கேது ஸ்தலம் சென்னையில இருக்கு, கும்பகோணத்துல இருக்கு, இல்ல சார் அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது அப்படின்னா பக்கத்துல அரச மரத்துக்கு கீழே விநாயகரும் நாகரும் வச்சிருப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த நாகர் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வராது, முயற்சி வெற்றியாகும் முதல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இந்த ராகு கேது பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சாங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைகள், அதாவது தடைகள் லேட் ஆகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வரும்போது சில விஷயங்கள் ஸ்லோவாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள விஷயம். அதனால நாகர் வழிபாடு, அதுவும் சனிக்கிழமையில பண்றது சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். தனுராசி நேயர்களுக்கு நீங்க சொன்ன பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தனுராசி நேயர்களே சார் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வருஷம் நல்ல வருஷமா அமையும். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.